Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே மைதா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் இந்த வீட்டில் செஞ்ச மைதாவில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அதையும் நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். மைதாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனும் நான் சொல்கிறேன். எப்படி இந்த மைதாவை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்றதா நமக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மைதாவை பொறுத்த வரைக்கும் 2-3 விதமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மரவள்ளி கிழங்கு வந்து அந்த அரரூட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து செய்கிறாங்க. இன்னொரு விதம் என்னென்னா கோதுமையிலேருந்து மைதா ரெடி பண்ணுறாங்க. கோதுமையிலேருந்து மைதா செய்கிறாங்க இல்லையா, அப்போ ஹெல்த்தி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஏன்னா அந்த கோதுமையில் இருக்க அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபைன் பண்ணிவிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கோதுமையில் இருக்க அந்த விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு வெறும் ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்கும். அதுதான் மைதாவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். கோதுமையிலேருந்து வர மைதா வந்து கொஞ்சம் கலர் வந்து டல்லாக தான் இருக்கும், லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். அந்த ஒயிட்னஸ் கொடுக்கறதுக்காக என்ன சேர்ப்பாங்கன்னா, பென்சாயில் பெராக்சைட் சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை சேர்ப்பாங்க. இந்த கெமிக்கல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹேர் டை, அந்த ஃபெனாயிலு, ப்ளீச்சிங் பவுடர், இது எல்லாத்துலேயுமே இந்த பென்சாயில் பெராக்சைட் இருக்குது. அதோடு இல்லாமல் இன்னும் நீங்கள் கடையில் வாங்குகிற மைதா வந்து இன்னும் நல்ல சில்கியாக செம ஒயிட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒயிட்னஸ் கொடுக்கறதுக்காக இன்னொரு கெமிக்கல் சேர்ப்பாங்க. அது என்னென்னா குளோரின் டை ஆக்சைடு. இந்த குளோரின் டை ஆக்சைடு ஸ்டார்ச்சோட சேரும்போது இன்னொரு கெமிக்கல் உருவாகுது. அதுக்கு பேர் தான் அலாக்சன். இந்த அலாக்சன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நார்மலாக ஒரு மருந்து வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு அது எதை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, எலியை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, அது சூட் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு. அந்த மாதிரி லேபில் எலிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த அலாக்சன். எதுக்காகனா டயபெட்டிஸ் வரத்துக்காக, அதாவது சுகர் வரத்துக்காக எலிகளுக்கு வந்து இந்த கெமிக்கலை கொடுப்பாங்க. அப்போ எலிகளுக்கு வந்து சுகர் வந்துடும். அதுக்கப்புறமா சுகருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு மருந்து கண்டுபிடிச்சி அந்த எலியை வச்சு டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு விடுறாங்க. அப்போனா எந்த அளவுக்கு டேஞ்சர்ஸ் சொல்லிட்டு இதை பார்த்துக்குங்க. மைதா வந்து நம்ம டெய்லியும் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டயபெட்டிஸ் வந்துடும். அதோடு இல்லாமல் இதில் ப்ளீச்சிங் அந்த ஏஜென்ட்லாம் சேர்க்கறதால நம்ம குடல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லாவே ப்ளீச் ஆகிடும். குடல் புண், அதாவது அல்சர் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், ஒரு அவேர்னஸ்க்காக. பட் அதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இந்த மைதா வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட்டில் பரோட்டா, பிஸ்ஸா, பர்கரு, சமோசா சொல்லிட்டு எல்லாமே மைதாவில் ரெடி பண்ணது தான். அதை தான் நம்ம விரும்பி சாப்பிட்டுருக்கோம். பசங்களும் சாப்பிட்டுருக்காங்க. சின்ன வயசுலேயே பசங்க சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு சீக்கிரமாகவே டயபெட்டிஸ் வந்துடும். அதனால தான் இப்போ பசங்களுக்கு சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வந்தது. ஸோ இதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மைதாவை நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, தைரியமாக நம்ம சாப்பிட்லாம். அதுதான் இன்றைக்கி நான் வீடியோவில் பண்ணியிருக்கேன், எப்படி வீட்டில் மைதா செய்யுது சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த மைதா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை கோதுமை ரவை. உங்கள்கிட்ட கோதுமை ரவை இருந்தால் அதை வாங்கிக்கிங்க, அது வந்து இன்னவே சூப்பராக வரும். பட் என்கிட்ட வந்து ரேஷனில் கொடுத்த கோதுமை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை வச்சு இந்த மைதா செய்யலாம்னு சொல்லிட்டு நான் ஐடியா வச்சுருந்தேன். 1 கிலோ இருக்கும் அந்த கோதுமை. அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரவை மாதிரி நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை ரவை இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா ஒயிட்டாக வராது, ஒரு லைட் ப்ரௌன் கலராக தான் வரும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கோதுமை ரவையை தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவே இதை மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 2-3 மணி நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன், முக்கியமானது என்னென்னா, இந்த மைதா நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நல்ல கிளைமேட் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும், அதாவது நல்ல வெயிலாக இருக்கணும். அந்த டைமில் பார்த்து இந்த மைதாவை செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ நான் 2-3 மணி நேரம் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, கையாலேயே இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விடணும். அந்த கோதுமையில் இருக்க அந்த பால்லாம் இந்த தண்ணியில் இறங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்குங்க. உங்கள் கையால் எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய வடிகட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு பெரிய துணி எடுத்துக்கோங்க. சுத்தமான துணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டு கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் தண்ணி போடணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ வேணாலும் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி போட்டு நல்லா வடிகட்டி கையாலேயே இந்த சக்கையை நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்குங்க. இதை மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கையாலேயே நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு தனியாக பாருங்கள் இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக வெறும் சக்கை தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி கையால் மறுபடியும் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு ட்ரெயின் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு 4லேருந்து 5 தடவை கூட பண்ணலாம். எந்த அளவுக்கு இந்த வெள்ளை கலராக வருது பார்த்தீங்களா, அது வர வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். உங்களால் எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ண முடியுமோ அத்தனை தடவை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கையால் பிழிஞ்சு மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்குங்க. நான் இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துட்டேன். வெறும் சக்கை மட்டும் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதில் இருக்க பால் வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்தாச்சு. இப்போது வெறும் சக்கை தான் இது. எந்த சத்துமே இதில் இல்லை. ஜஸ்ட் இதில் நம்ம தூக்கி போட வேண்டியது தான். நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்ததில் எனக்கு இந்த ஒரு பாத்திரம் பத்தல. 2 நான் எடுத்துட்டேன். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ப்ரௌனாக இருக்குது, இது வந்து ஒயிட்டாக இருக்குது சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு பிழிஞ்சு எடுத்த தண்ணி. அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அடுத்தடுத்து லாஸ்ட்டாக பிழிஞ்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இதை அப்படியே வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் அடியில் தங்கி தண்ணி மட்டும் மேலே வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மைதா நீங்கள் செய்யும்போது காலையில் எழுந்துச்சி நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் அந்த வெயில் வர டைமில் உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். தண்ணி வந்து மேலே நிற்கிது. அடியில் வந்து ஸ்டார்ச் தங்கியிருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்க அந்த தண்ணியை மட்டும் பார்த்து ஊற்றிடுங்க. அடியில் நீங்கள் ஊற்றும் போதே தெரியும் உங்களுக்கு அடியில் வந்து ஒயிட்டாக தெரியும். அதான் ஸ்டார்ச். அந்த ஸ்டார்ச் மட்டும் விட்டுட்டு தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஃபைனலாக ஆகும்போது உங்களுக்கு ஸ்டார்ச்சும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வந்தால் அந்த ஃபுல் தண்ணியும் உங்களுக்கு வந்துடும். எந்த அளவுக்கு தண்ணி வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெளியேற்றுருங்க. இதுக்கு மேலே நான் ஊற்றிட்டா இந்த ஸ்டார்ச்சும் சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஊற்ற முடியாது. ஸோ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி நான் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருந்தால அதையும் நான் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்டார்ச்சை ஒரு பெரிய பிளேட்டில் நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி வச்சுக்கிங்க. பெரிய பிளேட் இல்லைனா ஒரு 2, 3 பிளேட்டாக பார்த்து ஊற்றி வச்சுக்கிங்க. இது நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். இது மாதிரி நிறைய ஹெல்த் ரெசிபீஸை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு அந்த ஒரு பிளேட்டில் ஊற்றும் போது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் இன்னொரு பிளேட்டில் இதே மாதிரி ஊற்றி வச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி ஊற்றி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிலில் நல்லா காஞ்சி வரும். ஊற்றிட்டு ஒரு மெலிசாக ஒரு துணி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வைங்க. ஒரு 2 நாளாவது இந்த வெயிலில் நல்லா காயணும் இது. எந்த அளவுக்கு இது நல்லா காயணும்னா நல்லா இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக ஆகி கையில் உங்களுக்கு எடுத்தால் இந்த மாதிரி உடைக்க வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெயிலில் காயணும். சரியாக வெயிலில் காயலைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி வந்துடும். அப்புறம் டோட்டலாக உங்களுக்கு மாவு வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நல்லா வெயில் இருக்கும்போது இந்த மைதாவை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வெயிலில் சூப்பராக உங்களுக்கு காஞ்சி வந்துடும். அப்படி ஒரு நாள் வெயிலில் உங்களுக்கு காயலைன்னா ஈவினிங்க்கு மேலே எப்படி இருந்தாலும் நீங்கள் மொட்டை மாடிலேருந்து கீழே எடுத்துன்னு வந்துடுவீங்களே, அப்போ வந்து ஃபேன் காற்று கீழே வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் மறுநாள் காலைல எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் போய் வெயிலில் காய வச்சுருங்க. சூப்பராக உங்களுக்கு காஞ்சி வந்துடும். இப்போ காஞ்சது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சலிச்சு எடுக்க போகிறோம். சல்லடை இருக்கும் பார்த்தீங்களா, வீட்டில் மாவுலாம் சலிப்பீங்களா, அந்த சல்லடை எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி சலிச்சு எடுத்தால் உங்களுக்கு மைதா ரெடி. வீட்லேயே நம்ம சூப்பராக மைதாவை ரெடி பண்ணிட்டோம். இது சொல்லப்போனால் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செஞ்சால் ஈஸியாக செஞ்சிடலாம்.
இப்போது மைதா வந்து வீட்டில் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதில் பரோட்டா செஞ்சேன் மாவு ரெடி பண்ணி. நான் அந்த வீடியோ வந்து எடுக்கல உங்களுக்கு. பட் இதை தனியாக உங்களுக்கு மாவு பிசையும்போது பரோட்டா வந்து எனக்கு பிசையவே வரல. ஏன்னா இதில் ஒன்லி ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்குது. வேறு எந்த கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு பிசைய வராது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 கப்பு இந்த மைதாவும் 1 கப்பு கோதுமை மாவு ஈக்குவல் அமௌண்ட் போட்டு பிசைஞ்சா தான் உங்களுக்கு பரோட்டா உங்களுக்கு வரும். தனியாக பண்ணால் வராது. இதுதான் பாருங்கள் கடையில் வாங்கின மைதா. இது வந்து நம்ம வீட்டில் பண்ணது. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது எந்த அளவுக்கு நல்ல ஒயிட்டாக சில்கியாக இருக்குது. இது வந்து நார்மலாக இருக்குது. பட் இதில் நான் கேக் வந்து ரெடி பண்ணேன். அது வந்து நல்லாவே வந்தது. அதுவும் நான் ஃபுல்லாக இந்த மைதாவை போட்டு பண்ணலை. பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் பாதி அளவுக்கு இந்த மைதா போட்டு ரெடி பண்ணேன். அப்போ வந்து நல்லாவே வந்தது. ஸோ என்னென்னா இந்த வீட்டில் செஞ்ச மைதாவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாவு வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நார்மலாக நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா பரோட்டா பக்கா அதே டேஸ்ட்டில் இந்த மாவு வரும்னா கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு மாவு சேர்த்து ஈக்குவலாக போட்டு தான் நீங்கள் செஞ்சே ஆகணும். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக. ஏன்னா நிறைய பேர் இதே மாதிரி வீட்டில் வந்து மைதா செய்யலாம் மாவு செஞ்சு அது மூலமாக பரோட்டா பர்கர் பீஸாலாம் ரெடி பண்ணலாம் சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் பெட்டராக என்ன சொல்லுவேன்னா நீங்கள் மைதா சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை எனக்கு மைதா ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்டே ஆகணும்னா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. சில பேர் வீடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது 1 கப்பு கோதுமை 1 கப்பு மைதா மாவு அந்த ரேஷியோவில் பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி மைதா வந்து ஹோம்மேட் மைதா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக மைதா ரெடி பண்ணி இந்த மாவுலேயே பரோட்டா பீஸா பர்கர் அந்த மாதிரி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக சொதப்பல்கள் தான் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.